சேரன் சந்தா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ சந்தா சொல்லுவா, "என்ன உங்கள் டிபி ஒரே மாதிரி இருக்கு. அதெல்லாம் மாற்ற மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பா. "அதை மாற்றணுமா? நான் என்கிட்ட வேறு ஃபோட்டோவே கிடையாதே." அப்படின்னோடனே, "உங்களை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வைங்க. நானும் பார்ப்பேன்ல." அப்படின்னு அவள் சொல்லுவா. "அப்படியா சொல்கிற? சரிப்பா நான் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான் செல்ஃபியில. ஆனா அது ஒழுங்காவே விழாது. அப்ப நேரா பல்லவன்ட்ட வருவான். "டேய் பல்லவா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து குடேன்" அப்படின்னு கேட்பான். "எதுக்குண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் அந்த டிபி மாத்தணும்." அப்படின்னோனே, அங்கேருந்து பாண்டி போவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "அண்ணே இங்க பாத்தியா? நம்ம சேரன் அண்ணனுக்கு ஃபோட்டோ எடுத்து குடுக்கணுமாம். டிபி வைக்க போறானாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன சொல்ற? புதுசா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு." அப்படின்னு அவன் கேட்பான். இல்லடா, சந்தா சொன்னா, "என்னைய வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிபியா வைங்க" அப்படின்னு. நான் எடுத்து பார்த்தேன், அதான் வரல அப்படின்ன உடனே, அதுக்கு 2 பேரும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவாங்க. "பாத்தியா, இவ்வளோ நாள் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு அண்ணி வந்த உடனே அவங்க சொல்லி எல்லாம் பண்றான் அண்ணன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானடா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் சேரன். "சரி ஃபோட்டோ எடுத்து குடுங்கடா" அப்படின்னோனே 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு குடுப்பாங்க. "அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அத பார்த்துட்ருப்பான். கார்ல சோழனும், நிலாவும் போய்க்கிட்டுருப்பாங்க. அப்போ பாண்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவான் சோழனுக்கு. போட்டுட்டு சேரன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுவான். அப்போ சேரன் வண்டி ஓட்டிட்டே அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்ப்பான். அப்போ பார்த்துட்டு சிரிப்பான். வாய்ஸ் நோட்டையும் கேட்டுட்டு, "அண்ணே சந்தா அண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னுச்சு. அதுக்கு குடுத்த போஸ் தான் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நிலா சொல்லுவா, "வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எதுக்கு ஃபோன எடுத்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சேரன் அண்ணன ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவ தான் பல்லவன் அனுப்பிட்டு இப்படி பேசியிருக்கான் அப்படிங்கும்போது, "கொண்டாங்க நான் பார்க்குறேன். நீங்க வண்டிய ஒழுங்கா ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட சொல்லுவா. அப்போ ஓட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா நிலா. பார்த்துட்டு அவ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவா. சிரிச்சுட்டு, "அண்ணன் நல்லா தான் இருக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாத்தியா இப்ப அண்ணன் எப்படி மாறிருச்சு?" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில ஃபோன எல்லாத்தையும் அப்படியே WhatsAppல பார்த்துட்டே இருக்கும்போது, "ஆமா என்னோட நேமே ஃபர்ஸ்ட்டு காணவே காணுமே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ, "அதுக்கு நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும். அதனால உன்னோட நேம் வந்து கடைசில தான் இருக்கும்" அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்பரா இருக்கு உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சுருவா. அப்போ அவன் சொல்லுவான், "சரி குடு என் ஃபோன பார்த்துட்டு இருக்காத" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நான் பார்க்கணும் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மெசேஜையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு சொல்லிட்டு, "என்ன பொண்ணுங்க கிட்டலாம் இப்படி வலிஞ்சு பேசியிருக்கீங்க?" அப்படின்னு அவ கேட்பா. அதுக்கு சோழன் சொல்லுவான், "இல்லம்மா நான் வந்து காமெடியா நல்லா பேசுவேன்ல, அதனால எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இதெல்லாம் பழைய மெசேஜ் தான். நான் எப்பவும் உன்னைய தான் இப்போ நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். நிலா சொல்லுவா, "சை உங்கள ஃபோன ஏன்டா பார்த்தேன்னு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன அப்படியே வச்சுருவா. அப்போ சோழன் சொல்லுவான், "என்ன என் மேல கோவமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல, இல்ல. உங்கள பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே. நான் எதுக்கு கோவப்பட போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ சொல்லுவான் அவன், "இருந்தாலும் உனக்கு நான் மத்த பொண்ணுகிட்டலாம் பேசுறேன்னோனே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு என்ன?" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அதுக்கு அவ சொல்லுவா, "பண்ணுனதெல்லாம் தப்பு. இதில உள்ள பொசசிவ்னஸா" கொஞ்சம் சொல்லிட்டு மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிருவா.